ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிம்பிளான சிக்கன் குழம்பு நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கர் இல்லைனா வந்து இன்ஸ்டன்ட் பாட் இருந்துச்சுன்னா அதில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் என்னோடய அகாரோ ப்ரெஷர் குக்கர், எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுலில் க்ளீன் பண்ண சிக்கன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா பவுடர், அப்புறம் உப்பு, கொஞ்சமாக கோகோனட் ஆயில், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் போட்டு நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நீங்கள் குக் பண்ணணுன்னு அவசியமே இல்லை, லைக் வதக்கணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரு 1 pot இது மாதிரி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி அதையும் ஊற்றி நம்ம வந்து இதை என்னோடய ப்ரெஷர் குக்கர், அந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கருக்குள்ளாடி வச்சு மூடி போட்டு நான் வந்து ஹை ப்ரெஷரில் வந்து 8 minutes குக் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 12 நிமிஷம் 14 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இந்த இது சீல் ஆகியிருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த வெண்ட். ஸோ நம்மளோட அந்த ஒயிட் இது வந்து மேலே இருந்துச்சுன்னா ப்ரெஷர் பில்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அது கீழே இறங்கினதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் எல்லாமே கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் தேங்காய் பால், 1 கப் தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சூப் மோடில் வந்து ஒரு 2 minutes வந்து பாயில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கிட்டிங்கன்னா உங்களோட இன்ஸ்டன்ட் தேங்காய் பால் சிக்கன் கறி ரெடி. இது இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட அகாரோ ப்ரெஷர் குக்கரோட லிங்க் வந்து நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.